மக்களே. என்னோட எடிட் என்னோட எடிட்டிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்ததா ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணலான்னு கண்ட்ரோல் என் அமுக்கி ஒரு நியூ பேஜை கிரியேட் பண்ணி வச்சேன். அப்புறமா பேக்ரவுண்டு ஸ்லைட்டு 2 ஆப்ஜெக்ட்டு எடுத்து உள்ள வச்சேன். மற்ற எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு பேக்ரவுண்டை மட்டும் வெர்டிகல் பண்ணி ஜூம் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த பேஜில் உட்கார்ற மாதிரி வச்சேன். அப்புறம் லாக் பண்ணதெல்லாம் அன்லாக் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சேன். போர்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெர்டிக்கலாக வச்சு பார்த்தேன். செட் ஆகலன்னு டிலைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2 ஆப்ஜெக்டும் ரைட் ஹேண்ட் சைடில் செட் ஆகுற மாதிரி வச்சேன். ஒரு ஸ்லேட்டு ஓப்பன் பண்ணலாம், அதை டிலைட் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பேக் கொடுத்து அந்த ஸ்லேட்டை வர வச்சு அந்த ஸ்லேட்டை கிராப் பண்ணி கரெக்டாக கிராப் பண்ணி என்ன அளவுக்கு கிராப் பண்ணுமோ கிராப் பண்ணிட்டேன். இந்த பேஜில் அந்த ஒர்க் பண்ணலை அந்த பேஜுக்கு கொண்டு வந்து வச்சேன். அதே மாதிரி ஸ்லைட்டை வெர்டிக்கலாக வச்சேன். அப்படியே செட் ஆகுற மாதிரி வச்சேன். பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஸ்லேட்டுக்கும் இமேஜுக்கும் மேட்ச் ஆகலான்னு தெரிஞ்சோன்னே அந்த ஸ்லேட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் மேட்ச் ஆகலை. அதனால் பேக்ரவுண்ட் வெர்டிக்கல்லையோ அதே அதாவது போர்டு கீழே பெஞ்சு இன்னும் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வச்சேன். செட் ஆயிட்டு. அப்படியே சும்மா விட்டா நல்லா இருக்காதுன்னு போர்டுக்கு அந்த பிளண்டிங் ஆப்ஷனில் லைட்டர் கலர் கொடுத்த போர்டுக்கும் இமேஜுக்கும் செட் ஆயிட்டு. போர்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் செட் ஆயிட்டு. இந்த 2 ஆப்ஜெக்டா அந்த 2 ஆப்ஜெக்டை ரைட் ஹேண்ட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி பெருசு பண்ணி வச்சேன். ஃபிட் ஆகுற மாதிரி வச்சேன். 2 ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஸ்லேட் இருக்கக்கூடாதுன்னு 2 ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி 2 ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஸ்லேட் லேயரை வச்சேன். ஸ்லேட் லேயரில் பிளண்டிங் ஆப்ஷன் கொடுக்கணுன்னு பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்லேட் லேயரை கிளிக் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷனில் லைட்டர் கலர் அப்ளை பண்ணி வச்சேன். அப்படியே செட் ஆயிடுச்சு. ஆப்ஜெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பெருசு பண்ணி ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு அந்த போர்டையும் பெருசு பண்ணி ஃபிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அந்த போர்டுக்கு 3D எஃபெக்ட் கொடுத்து அந்த டெக்ஸ்ட் டூலை எடுத்து படிப்பாளின்னு அடித்து அது சாக்பீட்டு போர்டில் எழுதுனா எப்படி இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை அதை மாதிரி எஃபெக்ட் கொடுத்து அந்த மாதிரி ஃபாண்டு கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு அந்த ஃபாண்டு எந்த ஃபாண்டு செட் ஆகுமோ அந்த ஃபாண்டு ஒரு ஃபாண்டு கொடுத்தா அந்த ஃபாண்ட் செட் ஆகிட்டு. அப்புறம் கீழே ஸ்டூடெண்ட்டும் அந்த சாக்பீட் கலரில் இருக்கிற மாதிரி சாக்பீட் எழுதுற மாதிரி இருக்கணும்னு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பாண்டை செலக்ட் பண்ணி ஒரு பாண்டு செலக்ட் பண்ண பர்ஃபெக்டாக இருந்தது. ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த பிங்க் கலர் சாக்பீட்ஸ் மாதிரி கலரில் வச்சேன். அப்புறம் அந்த படிப்பாளி டெக்ஸ்ட்டுக்கு பிளண்ட் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கலான்னு பிளண்ட் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் கொடுத்தேன். அதே மாதிரியே கீழே ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரியே எஃபெக்ட் கொடுத்தேன். அப்புறம் 2 டெக்ஸ்ட்டை ரைட்டு லெஃப்ட்டுன்னு மூவ் பண்ணி வச்சு பார்த்தேன். சென்டரில் வச்சா நான் நல்லா இருக்குன்னு சென்டரில் வச்சேன். அப்புறம் எடிட்டரான லோகோவை மேலே டாப்பு லெஃப்ட்டில் சின்னது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். அதுக்கும் லைட்டர் கலர் எஃபெக்ட் கொடுத்து வச்சேன் பிளண்டிங் ஆப்ஷனில் போய். அதுக்கு செட் ஆகிட்டு. அப்புறம் மூவி போஸ்டரில் கீழே
கிரெடிட் வரும்ல அது கீழே பாட்டமில் வச்சு பார்த்தா செட் ஆகல. டாப்பில் ரைட்டு லெஃப்ட்டில் வச்சு பார்த்தா செட் ஆகல. நடுவில் தான் செட் ஆயிட்டு. அப்புறம் அந்த கிரெடிட் டெக்ஸை அதை 2 கார்னரும் பெருசு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். எல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆயிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.